நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் டிவி நேயர்களே வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 9/12/2014 கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று இரவு 8:04 வரை திருத்திகை திதி, பின்பு தேய்பிறை சதுர்த்தி. இரவு 4:13 வரை புனர்பூச நட்சத்திரம், பின்பு பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டமானது காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் கூட இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக சாதகமான பலன்கள் இருந்தாலும் நெருங்கியவர்களே உங்களுக்கு துரோகம் செய்வார்கள். வீண் வாக்குவாதங்கள், வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் எந்த செயலிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 6ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பதனால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். பண வரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். இருந்து வந்த வீண் செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, நிதானமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக தேவையில்லாத மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் பேசுகின்ற பொழுது பேச்சை குறைத்துக் கொள்வது, நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் பலமாக அமையப்பெற்று 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எதிர்பாராத வகையில் தன வரவுகள் ஏற்பட்டு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், குறிப்பாக கடன்கள் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும் 10ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதனால் உங்கள் பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் கூட முழுமையாக விலகி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திரனானவர் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அலைச்சல்கள் தான் அதிகமாக இருக்கும். எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை, வல்லமை, அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, அட்டமஸ்தானத்தில் சந்திரன் அமையப்பெற்று இன்று இரவு வரை சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மற்றவர்களிடம் பேசுகின்ற போது வார்த்தைகளை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று பாக்கியஸ்தானத்தில் அதிசாரமாக குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால்
தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருந்து வந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் விலகும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, நிதானமாக செயல்படுவது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் 6ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதனால் உங்கள் பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றம் உயர்வுகள் சாதகமான பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சூரியனும் 5இல் சந்திரனும் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். உங்களின் பலமும் வலிமையும் கூடுவது மட்டுமில்லாமல் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு பகவான் அதிசாரமாக சஞ்சரிப்பதனால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு, பண வரவுகள் சிறப்பாக அமையப்பெற்று அதன் மூலமாக பிரச்சனைகள் விலகி மன அமைதி சந்தோஷம் பூரிப்பு உண்டாகக்கூடிய இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியனும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதனால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானமாக செயல்படுவது மிக மிக நல்லது. இனி ஜோதிட தகவல். சொந்தமாக மனையோட கொண்ட வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகமானது யாருக்கு உண்டாகும், எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு சொந்த பூமி யோகம் உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஜோதிடத்தில் நிறைய கருத்துகள் இருக்கிறது. ஜோதிட ரீதியாக கிரக அமைப்புகள் பலமாக இருந்தால் தான் சொந்தமாக பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கும். பூமிக்கு காரகன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் ஆகும். செவ்வாய் யார் ஜாதகத்தில் பலமாக இருக்காரோ, செவ்வாய் தன்னோட சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷம் விருச்சிகத்தில் இருந்தாலோ, உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய மகர ராசியிலையும் ஜனன காலத்தில் நல்ல பலம் பெற்றவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பூமி யோகம் நல்லா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்ல ஸ்தானமான கேந்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 5, 9 சாதகமாக அமையப்பெற்ற நேயர்களுக்கு எளிதில் பூமி வாங்க முடியும். செவ்வாய் பலம் பெறது மட்டும் இல்லாம 4ஆம் பாவமும் பலம் பெற்றிருந்துட்டா கண்டிப்பா சொந்த வீடோடு மனையோடு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு. ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தாலோ செவ்வாய் பலகீனமாக இருந்தாலோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூமி வாங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும். செவ்வாய் பலகீனமாக இருந்தா அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால் வீட்டில் யார் ஜாதகத்தில் ஜாதக கிரகங்கள் பலமாக இருக்கிறதோ அவங்க பேரில் வாங்கினா சாதகமான பலன்களை அடைய முடியும். நேயர்களே, மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.